எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 479வது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள். தர்மாச்சரணம், அபிராமிப்பட்டர் சொல்லும் அறம். இந்த தை அமாவாசை பக்கத்தில் வர்றதுனால அபிராமியை பற்றி சொல்கிறதுல ஒரு தனி சந்தோஷம். அதுக்காக இந்த மாதிரி தலைப்பெல்லாம் சிந்திச்சுட்டுருக்கோம். பொதுவாக தர்மம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கோ இல்லையோ, திருத்த தாரணை அப்படின்னு சொல்லுவோம். தரிப்பது, பின்பற்றுவது அப்படின்னு அர்த்தம். அப்படி பின்பற்றுவது அப்படிங்கிறது ரெண்டு விஷயமா இருக்கு. ஒன்று கொல்லத்தக்கது, இரண்டு தள்ளத்தக்கது. உண்மையை சொல்ல வேண்டும், பொய்யை நீக்க வேண்டும். அப்போ கொல்லத்தக்கது, தள்ளத்தக்கது அப்படிங்கிற இரண்டு பண்பு தர்மத்துக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கா. அதை மாதிரி எதுக்கு கொல்லத்தக்கது, எதுக்கு தள்ளத்தக்கது, அப்படி தானே? அந்த மாதிரி விஷயம் புரிஞ்சுக்கணும். இறைவியை வழிபாடு செய்வதற்கு, அந்த வழிபாட்டின் வழியே நாம் அருளை விரைவில் பெறுவதற்கு, அந்த அருளை அனுபவ சாத்தியப்படுத்தி கொள்வதற்கு எந்தெந்த செயலானது, எந்தெந்த மனதின் எண்ணமானது, எந்தெந்த அறிவு பாதையானது நமக்கு உதவுகிறதோ அதெல்லாம் தர்மம். அப்படி இறை வழிபாட்டிலே உதவாத, அதே சமயத்தில் அந்த வழிபாட்டிற்கு முரணான பண்பு எதுவோ அதை தள்ளிவிடச் சொல். கொல்லத்தக்கது தள்ளத்தக்கதுங்கிறது பிரதானமாக எதுக்கு அப்படின்னு கேட்குறத நம்ம சொல்லணுமோ இல்லையோ. அதனால் அபிராமி சமயம் அப்படின்னு ஏதாவது ஒரு நடுப்புற ஒரு பேரை வச்சுட்டா தான் உள்ளே வெளியேங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ அபிராமி சமயம் என்கின்ற ஒன்று, அபிராமி பட்டர் பரிந்துரைக்கின்ற கொள்கைக்கு சில கொள்கைகள், சில அறங்கள் பின்பற்றத்தக்கது அல்ல. காப்பாளிகம்னு ஒரு சைவம், அந்த சைவத்தில் உள்ளவா சுடுகாட்டில் தான் தனியாக இருப்பாள். இப்போ பயம் இல்லாதவன் தான் அதை என்ன பண்ணணும், ஆச்சாரம் பண்ணணும். துறவியாக இருக்கிறவா தான் அதை ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா குழந்தைகளுக்கு அந்த அறம் கிடையாது, பெண்களுக்கு அந்த அறம் கிடையாது. அப்போ சில பேருக்கு தான் அந்த அறம் என்ன பொருந்தும். அது மாதிரி எதை பின்பற்றுகிறோமோ அதுக்கு தகுந்த அறம் சொல்லணுமோ இல்லையோ. இப்போ அபிராமி சமயம் சொல்லுகிற அறம் என்ன அப்படின்னா, அபிராமி பற்றி சில விஷயத்தை வேண்டான்னு சொல்கிறார். அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனது உனது என்று இருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன்னு சொல்ல. பிணங்குதல் அப்படின்னா கருத்து வேறுபாடு கொள்வது அப்படின்னு அர்த்தம். இப்போ எனது உனது அப்படிங்கிறது என்னன்னா, கருத்து வேறுபாடே எனது உனதால் தான் வரும். ஒரு சொத்து யாருக்கு அப்படின்னா அது என்னதுன்னு ஒருத்தர் சொல்லலாம், இன்னொருத்தர் என்ன சொல்லலாம், வேற ஒருத்தர் சொல்லலாம், அப்படி தானே? அப்படி சொல்லும்போது அந்த கருத்து என்னென்னா உடைமையின் பேரில் வந்துடும் கருத்து. ஒரே தாயாருக்கு பிறந்த குழந்தை, உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு புராணம், ஒரு இதிகாசம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா அண்ணன் தம்பிக்குள்ளே நடக்கிற மிகப்பெரிய போராட்டம். பங்காளி கௌரவர்களும் பாண்டவர்களும் மனிதர்களாலே நினைத்து பார்க்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம். அது மிகப்பெரிய சண்டை. 100 பேர் இல்லாமலே போயிட்டான். 2 பேருமே இவன் யார் அவன் யார், அதை நமக்கு அறிவுறுத்துக்கிறது இதிகாசம். சொந்தக்காரெல்லாம் அடிச்சிக்கூடாது, அடிச்சுட்டா ஒன்றுமே இல்லாத போடும். என்ன, ஒரே தாயார் வாரிசு, ஒரே ஒரு விஷயத்தில் வந்தவா 2 பேருமே, யாருக்கு பேசுறதுங்கிற பிரச்சனை வரும். அந்த மாதிரி எனது உனது அப்படிங்கிறது இப்போ ராஜ்யம் யாருக்குன்னு கேட்டதுனால தானே பிரச்சனையே.
எனதுங்கிறது தான் அடிப்படை. உடைமை பொருள் வச்சுக்காதீங்க. எல்லாவற்றையும் அதை அழகாக உபனிஷத் சொல்லுவோம். ஈசாவாஸ்யம் இதம் சர்வம்னு சொல்லுவோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே ஈஸ்வரனுக்கு சொந்தம்னு நினச்சிரு, ஒன்றுது எதுவும் இல்லைன்னு சொல்லிவிடு. அப்படிங்கிற எண்ணம் உனக்கு வந்துருத்துன்னா எந்த பொருள் மேலேயும் பற்று என்ன உருவாகாது. அப்படி உருவாக்கினதுனால தானே இந்த பிரச்சனை. அதனால தான் சொல்கிறார், எனது உனது என்று இருப்பார் சிலர். இது ஒன்றுது இது என்னது அப்படின்னு ஒரே பகுதியில் உரிமை இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை வருது. அதனால் என்னுடையது அப்படிங்கிறத வச்சுக்காதீங்க. என்னுடையது எல்லாமே இறைவனுடைய கருணையினாலே நான் வாழுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கோ. அதனால் பிணங்குதல் அப்படிங்கிறது ஒரு பண்பு. அந்த பிணங்குதல்ங்கிற பண்பு சாமிக்கு முரணா நமக்கு முரண்பானான்னா விஷயம் என்னன்னா, சாமி எப்போதுமே அனுகிரகத்தை வாரி வழங்குறா. ஆனால் என் கண்களை நான் மூடி கண்டது போல் ஆகிடும். மழை சோன்னு பெய்யுதுன்னு வச்சுங்களேன், ஒரு பாத்திரத்தை கவுத்து நடு ரோட்டில் வைங்க, தண்ணி பிடிக்காது. அந்த பாத்திரத்துக்குள்ளே தண்ணி வராது, எவ்வளோ வந்தாலும் கவுத்து வச்சதுனால. நம்மால் அதை பெற முடியாது போகின்ற பண்பை இந்த ஒரு பண்பு நமக்கு வழங்கிவிடும். அதனால் அம்பாள் தரமாட்டேங்கிறேன், அவளுக்கு தர்மமும் இல்லை அதர்மமும் இல்லை, தர்ம விவர்ஜிதா, அப்படி தானே. அதனால் அதோட பண்பு வேறு. அப்போ தர்மங்கிறது என்னென்னா நமக்கு தான். யாருக்கு? யார் பின்பற்றுகிறார்களோ, யார் சமயத்தை அடைகிறார்களோ, யார் சமயத்தின் வழியாக இறையர்களை பெற விழைகிறார்களோ அவர்களுக்குத்தான் தர்மம்னு புரிஞ்சுக்கணும். சாமிக்கு தர்மம்னு புரிஞ்சுக்கூடாது. ரெண்டாவது ஒரு விஷயம் அழகாக சொல்கிறார் பாருங்கோ, அந்த உடைமை என்னதுன்னு எதையும் நினைக்காத, எதுவும் நம்மளுது இல்லை, ஒரு காலத்தில் இல்லாத போது. அடுத்தது என்ன சொல்கிறாரு? விரகரு தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழ் அறியா மட பூங்குயில்னு சொல்கிறார். விரகரு தங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு உதாரணம், வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்லலை. ஏதோ வெளிநாட்டில் ஒரு பெரிய பில்டிங், அதை நான் வாங்கணும்னு நினைக்கவே மாட்டேன். ஏன்னா வெளிநாட்டுக்கு நான் போனதில்லை. அது எவ்வளோ அழகாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு என்ன தெரிய போகிறதில்ல. என் மெய் வாய் கண் மூக்கு செவி எதனாலையும் நான் அதை என்ன பார்த்ததில்லை. அதனால் எனக்கு அந்த கொள்கை அதை பற்றி வரதும் இல்லை, அது போனாலும் அதை பற்றி என்ன இல்லை, கவலை இல்லை. ஆனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இடம் இருக்குன்னு வச்சுங்களேன், அது பேரில் எனக்கு இருக்கக்கூடிய தாபம் இருக்கும் இல்லையோ, அது அதிகமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் விரகம்னு பேர். விரகம்னா என்ன? எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும், அது அல்ப இடமா இருக்கும், ரொம்ப மட்டமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன கணக்கு பண்ணுவோம், அப்படி கொஞ்சம் இருந்தால் அந்த பாத்ரூமை என்ன பண்ணிக்கலாம், இந்த வண்டி நிறுத்த ஒரு இடம் வச்சுக்கலாம். அப்போ பிரச்சனை எதில் உருவாகிருக்குன்னா, நிலத்தொடர்பில் இந்த வரப்பை கொஞ்சம் தள்ளி போடுறதுனால உருவாருது. அப்போ விரகம்ங்கிறது என்னன்னா, அருகாமையில் இருந்து அடைய முடியாது போகின்ற பண்புன்னு சொல்கிறார். நமக்கெல்லாம் ஞாபகப்படுத்துகிறார். இந்த விரகம்ங்கிறது அதுதான். நீ தூரத்தில் இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படுவோம், அப்படி தானே. நம்ம என்றைக்காவது 700 பவுன் செயின் வாங்கி கழுத்தில் போட்டுக்கணும்னா நம்ம யோசிக்கவே மாட்டோம், அதை பற்றி ஒன்றுமே இல்லை, அப்படி தானே. திடீர்னு யாரோ தங்கத்தில் கட்டி ருத்ராட்சம் போட்டுருக்கா அப்படின்னா கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். நம்மளும் ஒன்று போட்டுட்டா தேவலாம், பக்கத்தில் தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் காலில் ஒரு சின்ன கடுக்கன் போட்டுக்கிறா அப்படி ஒரு பொறாமை இருக்கும். நமக்கு தேவையாக இருக்கணும், அது நம்மளுடைய பயன்பாடாக இருக்கணும், நம்மளுடைய அருகாமையில் இருக்கணும். அருகாமையில் இருந்து பயன்பாடுடையதாக. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தயவு பண்ணி நான் எல்லாரையும் இந்த நோக்கத்தில் புண்படுத்தணும்னு சொல்லலை, இந்த தலைப்பை நோக்கத்துக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன விஷயம் பாருங்கள், இந்த கரண்டி, இந்த மாதிரி இந்த வீட்டு உதவக்கூடிய பாத்திரங்கள், அதில் எதையாவது நீங்கள் ஒன்று எடுத்துன்னு வாங்களேன், பெண்கள் அது மேலே ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, அது அவங்களுடைய அருகாமையில் இருக்கிற விஷயம். அது இல்லைன்னா அவங்களுக்கு என்னவா இருக்கும், உங்கள் இழுப்பச்சட்டி கொஞ்சம் கொடுங்கோ அப்படின்னு கேட்டால் கஷ்டமாக போயிடும். அது அவருக்கு தேவையான ஒரு விஷயம். அதுமாரி அந்த தேவை, அது சம்பந்தமான தொடர்பு, அது நித்தியத்துவமாக இருந்தால் தான் அது பேரில் அந்த விரகம் என்ன வரும். அது சற்று தூரத்துலேயும் இருக்கணும். அடைஞ்சிட்டா அது பேரில் விரகம் இல்லை, திறந்துட்டா அது பேரில் அறிவும் இல்லை. இப்போ அடைஞ்சும் அடையாமலும் பக்கத்தில் இருந்தும் இல்லாமலும் இருக்கிற பொருளில் நமக்கு தோன்ற அந்த விஷயந்தான் என்னது, விரகதாபம். நாம் ஒரு பெரிய அரசனாக்கி விடுவோம் அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லை. ஆனால் நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் நமக்கு வந்தால் தேவலாம்
அதை ஆசைப்படாத மனுஷனே இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு கொஞ்சம் சர்வீஸ் இருக்குது, நமக்கு கொஞ்சம் தகுதி இருக்குது, மேலே போகும். அதுதான் நம்மளை கொல்லுங்கிறார் அவர். விரகரு தங்கள் பொய் வந்த நெஞ்சில். அந்த விரகத்தினால பொய் சொல்லுவோம், ஆசையினாலே பொய் வித்து. தனி மனிதன் எனக்கு எந்த விதமான உறவும் இல்லைன்னா பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. மிஞ்சி போனால் நான் சாப்பாட்டுக்காக சொல்லணும், அப்படி தானே? அதே ஒரு குடும்பத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் மனைவி, மக்கள், அப்பா, அம்மா, சொந்தம், அப்போ நம்ம ஒரு தவறை கூட நேரடியாக கண்டிக்க முடியாத நிலைமையில் என்ன இருக்கும்? சாப்பாட்டில் உப்பு நன்னா இல்லை, சாப்பாடாதே அப்படின்னு இன்னைக்கு கேட்டுடலாம். அப்புறம் சாயந்தரம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கேன்னா எங்கே போகிறது சொல்லுங்கள்? மறுநாள் கிளம்புற நம்ம பேசணுமோ இல்லையோ? இன்றைக்கி ஆஃபீஸுக்கு போகிறோம், யாரோ ஒருத்தர் லேட்டாக வரா, நம்ம அப்படியே கண்டுக்காமல் விட்டுறோம். நாளைக்கு நாம் லேட்டாக போகிறதுக்கு உண்டான சூழல் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கண்டுக்காத மாதிரி அந்த இடத்துல இருந்தாகணுங்கிற ஒரு சூழல், ஒரு கட்டாயம், ஒரு சமூக பண்பு, ஒரு ஒருங்கிணைப்பு பண்பு. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாது சொல்லல். இப்போ நான் இன்றைக்கி சொல்லிட்டேன்னா நாளைக்கே 100 வருஷம் வாழ்கிற மாதிரி வேலை செய்ய, சாயந்தரம் செத்து போயிடுற மாதிரி சிந்தனை பண்ணுன்னு நான் ஒரு ஞானி. சாயந்தரம் செத்து போயிடுற மாதிரி சிந்தனை பண்ணேன், ஆனால் 100 வருஷம் வாழ்கிற மாதிரி வேலை செய்யணும். ஏன்னா இன்றைக்கி செஞ்சுருவோம் எல்லா விஷயத்தையும் நாளைக்கு. அப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, விரகர் தங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள் தான் உன்னை ரொம்ப வாட்டும், அதில் கொஞ்சம் கவனமாக இரு, அது உன்னை பொய் சொல்ல வைக்கும். அந்த அந்த விஷயத்துக்கு நீ முயற்சி பண்ணுவ, உன் பக்கத்தில் இருக்கிறது தான் நீ முயற்சி பண்ணுவ. அந்த மாதிரி முயற்சி பண்ணி அது என்ன பண்ணணும்னா, காணல் நீர் மாதிரி உன்னை இழுத்து மிகப்பெரிய பிரச்சனையில் ஆரம்பித்து ஒரு கோபத்தை, ஒரு வருத்தத்தை, ஒரு துக்கத்தை என்ன பண்ணிடும்? அது கொண்டு வந்துடும். அதனால் அதை சொல்கிறார், இது வச்சுக்காதரான்னார். அதுக்கு அடுத்தது சொல்கிறாரு, ஆசை அப்படிங்கிறது கடல். சில பேர் ஒரு தர்மம் சொல்லுவோம், சின்ன ஆசை தாங்க. என்னது? சின்ன ஆசை தான், எனக்கு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு புள்ள ஒரு பொண்ணு, என் பையனுக்கு ஒரு 40 வயசாகிடுது, இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன். நியாயமான பண்பு அது, இப்படி தானே? வயசாகிடுது, நம்ம அடுத்த வாரிசுக்கு நம்ம செய்யணும்னு நம்ம நினைக்கும்போது சின்ன ஆசையாக இருந்தாலும் அது நிறைவேறாவிடில் உன்னை கொன்றுவிடும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ. ஆசை நம்மை தின்கிறது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆசை ஒரு மிருகம் மாதிரி. அதுவும் எது மாதிரின்னா புலி மாதிரி. அது என்ன புலி மாதிரி? புலிவாலை பிடிச்சா மாதிரின்னா, புலி திங்கிறதும் தெரியாது, திங்காததும் தெரியாது, தின்னுட்டே இருக்கும். சிங்கம் ஒரு தடவை சாப்பிட்றதுனா அந்த கம்பீரமாக அடுத்த ட்ரிப்பு எந்த பிரச்சனைக்கும் போகாது, யாரையும் அடிக்காது, சிவனேன்னு இருக்கும். இது அப்படி இல்லை, கிடைச்சதெல்லாம் சாப்பிடும். அனசனவத்தின்னு பேர். அப்போது இந்த ஆசை அது என்னவா சொல்கிறார்? நமக்கு உதாரணம் சொல்லும்போது கடலில்னு சொல்கிறார். கடலில் இதில் அகப்பட்டுன்னு சொல்கிறார். இந்த ஆசையை பற்றின விளக்கத்தை நமக்கு கொடுக்குறாரு. நியாயமான ஆசை, நியாயம் இல்லாத ஆசைன்னு சொல்லிவிடாத. திருமூலர் தெளிவாக சொல்கிறார், ஆசை அருமின், ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின். கோயிலெலாம் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறேன், அது கூட என்னால் முடியல, இந்த சிவனுக்கு கண்ணு தெரியலேன்னு சொல்லிவிடாத. சிவன் பேர்லேயே கோவம் வரும் உனக்கு. இந்த ஆசை நடக்கலைன்னு வச்சுங்களேன், உடனே என்ன வந்துடும்? நான் என்ன நினைக்கிறேன், உன்னை கும்பிடணுன்னு தான் நினைக்கிறேன். அது நமக்கு நாமளாக ஏற்படுத்திக்கிற நீதி. அந்த நீதியிலெல்லாம் சுவாமி இல்லை, சுவாமி சுபாவத்தில் இருக்கார். அதனால் ஆசை கடல் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அகப்பட்டுன்னு சொன்னார் பாருங்க, அதுதான் ரொம்ப அழகு. அகப்பட்டுன்னா நீச்சல் தெரியாதவன்னு அர்த்தம். அந்த கடலில் போயிட்டான்னு வச்சுங்களேன், யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதனால தான் கடல்னு சொல்கிறார். அவருக்குள்ளே குட்டை, கிணறு, ஆறு இதெல்லாம் அவருக்கு தெரியாமல் இல்லை. தாவு கங்கை ஆறை பற்றி தெளிவாக என்ன சொல்கிறாரு? தெளிவாக பேசுகிறாரு. ஆசை ஆற்றில் அகப்பட்டு சொல்லலை, ஆசை கடல்னு சொல்ல. அகப்பட்டுன்னு ஏன் சொன்னார்னா, நீச்சல் அடித்து வர முடியாது, அதுக்குள்ளே போய் வாழ முடியாது, வெளியில் மிதக்க முடியாது. நீ எவ்வளோ தூரம் நீச்சல் அடிப்ப, அதனால் அது உன்னை இழுத்து போட்டுரும், அது உன்னை தின்று விடும், கொன்று விடும்னு சொல்கிறார். அதனால் ஆசைப்படாது. அப்போ அந்த ஆசைங்கிறது என்ன, அதை முதல்ல சொல்லுங்க. அப்படின்னா அந்த ஆசைக்கான அளவு, அதில் தான் நிறைய பிரச்சனை வருது. இப்போது அதிகமாக ஆசையா, குறைச்சலான ஆசையாங்கிறது. 45 வயசுக்கு மேலே 4 இட்லியை கூட சாப்பிட்றதே அதிக ஆசை தான். எத்தனை வயசுக்கு மேலே? 45 வயசுக்கு மேலே 4 இட்லியை கூட சாப்பிட்றதே அதிக ஆசை தான். ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கு ஏதாவது பிரச்சனையை உருவாக்கின்றோம்.
அதான் அந்த 45 வயசுக்குள்ளே நம்ம 60 இட்லி வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. அப்போ அந்த அளவுங்கிறது நம்மளுடைய உடல், உள்ளம், அறிவு, எண்ணம், ஆன்மா சார்ந்து ஒரு கோல். அதனால தான் சிவபெருமான் தன் கையில் மானக்கோல் வச்சுட்டுருக்கார். அவருக்கு 10 கை சதாசிவத்துக்கு. அதில் மானதண்டம்னு ஒன்று வச்சுருப்பார். இப்போ பழனியாண்டி வச்சுருக்கிறது தண்டம், அது ஞான தண்டம். சன்னியாசிலாம் வச்சுருக்கிறது அது ஒரு விதமான தண்டம். திரிதண்டம், ஏகதண்டம்னு இருக்கு, தத்துவ தண்டம்னு பேர் இருக்குது. ஆனால் சுவாமி வச்சுருக்கிறது மானதண்டம், அளக்கக்கூடிய கருவி. அந்த ஆசை என்பதை அளந்து விடு, அதை தாண்டி என்ன பண்ணாத. அவ்யாதி காத்திரம் அனுகூல கலத்திரம் அனாயாசேன மரணம் வினாதைன்னேன ஜீவனம். இதுக்கு மாத்திரம் ஆசைப்படு, வேறு எதுக்கும் என்ன பண்ணிடாத. ஆனால் வியாதி இல்லாத உடம்பை வச்சுக்கணுன்னாலே அதுக்கும் ஒரு காலத்துக்கு அப்புறம் என்ன முடியாது. அந்த மாதிரி சொல்கிறார், அந்த அளவு சொல்கிறார். அதனால் ஆசை கடல் மாட்டிக்காத அப்படின்னு சொல்கிறார். இப்படி தானே. இதெல்லாம் அதர்மம். சரி, எதெல்லாம் இருக்கலாம், எதிராமி பற்று இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான உண்மை. ஆனால் ரொம்ப தாண்டி அந்த பாடலை தாண்டி போய்டுறோம். ஆனால் அந்த சிக்கலில் மாட்டிக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறது தாண்டா ஆசை வரும். ஆசை கடல் மாதிரி இழுத்து சொருக்கி விட்டுருவோம். எனது ஒன்றுதுன்னு எதையும் ஒன்றுதாக்கி நினைக்காத. இந்த 3 பண்பு ஒரு மனிதனுக்கு இருந்தால் ஞானி ஆகிடும், புத்தராயிடும். இந்த 3 பண்பு ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா அவன் என்னவாயிடுவான், புத்தன் ஆகிடுவான். அதுக்கு உண்டான எல்லா குவாலிஃபிகேஷனும் அந்த பேசிக்கலாக அந்த ஒரு பண்பு இருக்குது. ஆனால் இந்த ஒரு பண்பு இல்லை அப்படின்னா எல்லா குவாலிஃபிகேஷனும் என்னவாயிடும், இல்லாத போயிடும். ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு புரோக்கர் நான் ஒரு பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நாளைக்கு என்ன சொல்லக்கூடாது, ஒரே ஒரு பொய் நான் இந்த விஷயத்தில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட என்ன சொல்லிட்டாரு. சரி, அப்படி என்ன தான் சொன்னேன்னா மறுநாள் காலம்புரை ஒரே சண்டை 2 குடும்பத்துக்கும். என்ன சொன்னீங்க அப்படின்னா, சொன்னால் கேட்க மாட்டா, தானாக புரிஞ்சுக்க மாட்டான். 2 விஷயந்தான், சிம்பிள் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த பொண்ணு சொன்னால் கேட்க மாட்டா, தானாக புரிஞ்சுக்க மாட்டா, அவ்வளோதான். பொண்ணு வீட்டில் ஒரு பொய், மாப்பிள்ளையை பற்றி ஒரு பொய் சொன்னான். எவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு, 4 லட்சம். எவ்வளோ வீடு, 10 வீடு. எவ்வளோ வருமானம் வருது, தனியாக எக்ஸ்ட்ராலாம் வருது. அவர் பரம யோக்கியன். இதெல்லாம் நீ சொல்லிவிட்டு மாப்பிள்ளை பொய் சொல்லுவார்னு உங்கள்கிட்ட சொல்ல போருமா? மாப்பிள்ளை அந்த ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேனே முதல்லையே. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒன்று அனைத்தையும் என்ன பண்ணிடும், அழிச்சிடும். வேறு எந்த நோக்கத்துலையும் நான் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்க, ஒரு பொய்க்கு எவ்வளோ வலிமை இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சொல்கிறத கேட்காம இருக்கிறது, தானாக புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுல எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்ல. உங்கள் அனைவரின் பாதங்களையும் நான் தலைமையில் தாழ்த்தி வணங்குகிறேன். இந்த தலைப்பு அப்படி. எது தர்மம், ஒரே ஒரு அதர்மம் மற்ற எல்லா தர்மத்தையும் என்ன பண்ணிடும், கொண்டு வந்துடும். ஒரே ஒரு தர்மம் எல்லா தர்மத்தையும் கொண்டு வந்துடும். அதனால தான் சொல்கிறாரு, உன் மனது சொல்வதை அறம் என்று நினைக்காதேன்னு சொல்கிறார். என்னது? உன் மனம் சொல்லுவதை, மனம் போனபடி போகாத, அது தர்மத்தை உனக்கு காட்டாது. அபிராமிட்டர் உங்கள்கிட்ட சொன்னாரா, நீங்கள் கேட்டீங்களா அப்படின்னா ஒரு இடத்துல சொல்கிறாரு பாருங்க, இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே. இப்போ மனம் என்பது ஒரு குறிப்பிட்ட பொருளை தானாக பற்றி கொள்ளுகிறது, அது உடல் சார்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு வருத்தப்படுறவர் அவர் தான். என்ன புண்ணியம் செய்தனமே மனமே அப்படின்னு அந்த மனதை வியந்து பாராட்டுகிறார். யாரு? அவரே. அந்த வியந்து பாராட்டுகிற பண்பை அவர் பெறுவதற்கு முதல்ல எப்படி இருந்தார், இப்போ வியந்து பாராட்டுகிற பண்பை எப்படி பெற்றார் அப்படிங்கிறதுக்கு அவரே விளக்கம் சொல்கிறார். நெஞ்சம் பயில நினைக்கின்றீலே. அப்போ நெஞ்சத்தை நாம் பயிற்றுவிக்க வேண்டும். அது போனபடியெல்லாம் என்ன விட்டுறக்கூடாது. துரியோதனன் சொன்னானா, ரொம்ப அழகான வார்த்தை மகாபாரதத்தில். இதெல்லாம் நமக்கு அறத்துக்காக பெரியவா சொல்கிறது. ஜானாமி தர்மம், எனக்கு எல்லா தர்மமும் தெரியும், நச்ச பிரவருத்தி, ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஜானாமி அதர்மம், இதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனால் எதையும் விட மாட்டேன், எல்லாத்தையும் செய்வேன். போறாதா? எதை தான் வேணுமான்னு முழு அழிவு இல்லை, ஒருத்தர் இல்லையே.
அதை காண்பிக்கிறதுக்காக தான் அந்த காப்பியம் மிக அழகாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அது மாதிரிலாம் நம்ம செஞ்சிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவேன்னா, யதா நியுக்தோஸ்மி ததா கதோஸ்மி, என் மனசு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்யும். அப்போ மனதிலே தோன்றுகிறது அறம் ஆகாது என்பதை அனைவரும் அறிவிக்கிறார் அபிராமிப்பட்டர். அதனால தான் இழவுற்று நின்ற நெஞ்சேன்னு சொன்னவர், புண்ணியம் செய்தனமே மனமேன்னு சொன்னவர், நெஞ்சம் பயில நினைக்கின்றேன் அப்படின்னு சொன்னால் அப்போ என்னது? அதே மாதிரி எதை நினைக்கணுமோ அதை மனசு மறந்துடும். குரங்க நினைக்காத மருந்து குடின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. அந்த மருந்தை வெறும் சாப்பிட்ருந்தாலும் நிம்மதியாக வந்திருக்கும். குரங்க நினைக்காமல் மருந்து குடித்தவாளுக்கு எந்த வியாதியும் இல்லைன்னா அந்த நினைக்கும் போதெல்லாம் வந்துடும். அதனால தான் மாத்திரை பொழுதும் மனதில் வையாதார்னார். அபிராமிப்பட்டர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் பார்த்துங்கோ, 24 மணி நேரம் ஒருத்தர் சாமியை நினைக்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம்னு அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இப்படி தானே? அதனால் மாத்திரை பொழுது, ஒரு கண் இமைக்கும் நேரம், கை நொடிக்கும் நேரமாவது இறைவனை நீங்கள் சிந்தனை செய்யுங்கள். அது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன்னு சொன்னான். ராப்பகலாக நாம் நினச்சி பார்க்கறதுனால எந்த பண்பையும் நாம் பெற்றுவிட முடியாது. இறைவனை நினைப்பதனால் மட்டுமே, இறை பண்பை அவனுக்கு உண்டான சத்தியமான குணத்தை கொண்டு நினைப்பதனால் மட்டுமே அந்த குணத்தை நாம் பெற முடியும். அந்த ஒரு நொடி நமக்கு போதுமானது. அந்த இறைவனை நினைக்க அந்த ஒரு நொடி போதுமானது. அதுதான் சொல்கிறார், பேயேன் அறியும் அறிவு தந்தாய். ஏன் பேயின்னு தன்னை சொல்லிக்கிறார்? பேயின்னு தன்னை ஏன் அப்படி சொல்லிக்கிறார் அப்படின்னா, நம்மளை சொன்னால் நம்ம கோவப்படுவோம்னு நினச்சாரோ என்னவோ தெரியல, அதனால் தன்னை தானே சொல்லிக்கிறார்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, உயர்வான பண்புகளை நாம் யாரிடத்திலும் சொல்லிவிடலாம். ஐயாவுக்கு நமஸ்காரம் அப்படின்னா யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. அப்படின்னு ஏதோ சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அப்படின்னு கோச்சுங்க. அதனால் அவர் சொல்லிக்கிறார் பேயன். அந்த பேய் என்ன பண்ணோம்னா, தன்னை வேற ஒருத்தர் உடம்புக்குள்ளே பூந்துன்னு அறிவிக்கும். அந்த உடம்பை விட்டு தொலையாது, அவனுடைய செயல்பாட்டை கெடுத்து விட்டுரும். தான் வாழ்கிறத பார்க்கும். அந்த கூட்டுக்குள்ளே அதுக்கு மேலே இருந்தால் அந்த உள்ள கூட்டுக்கு பிரச்சனை வந்துடும். அதனால் தன்னை பார்த்து அடுத்தவர்களை பாராதிருக்கின்ற பண்பு பேய்க்கு உண்டு. அந்த மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்தி பார்க்கின்ற எந்த ஒன்றுமே பிரச்சனைக்குரியது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். பேயேன் அறியும் அறிவு தந்தாய். இன்னொரு இடத்துல சொல்கிறார், நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக. இந்த நாய மாதிரி வைராக்கியம் உள்ளது கிடையாது, நாய மாதிரி நன்றி உள்ள பிராணி கிடையாது, நாய மாதிரி ஆன்மாவை தரிசிக்கிற பண்புடைய பிராணியும் கிடையாது. ஆனால் நாய மாதிரி சின்ன புத்தி உடையதும் கிடையாது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நாய்க்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் இருக்குது. அது இவன் நமக்கு கீழே வேலை செஞ்சவன், அவன் எச்எஸ் இலையை நாம் சாப்பிட்டு அவன் போடுறான், இனிமேல் அதை சாப்பிடவே கூடாதுன்னு அப்படி வெறப்பாக இப்படி நிற்கும். தொப்புன்னு சத்தம் கேட்டால் அந்த பக்கம் போய்டும், டமால்னு புத்தி மாறிடும். அந்த மாதிரி ஒரு அந்த அந்த சவுண்டில் மாறிடும். அந்த மாதிரி இந்த மனமானது மிக உயர்ந்த பண்புகளை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். அது பரமசிவன் வாழ்கிற குடிலாக அது மாறும். ஆனால் சமயத்தில் என்னவாயிடும், எந்த நொடி இறங்குதுன்னே தெரியாது. அதுதான் பிரச்சனைங்க. அதனால் நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக, அந்த நாய்க்கு உண்டான குணம், அதை தப்பு பண்ணிட்டு திருப்பி யோசிக்கும். இன்னுமே உடனே ஒரு உறுதி எடுத்துக்கும் பாருங்கள், திருப்பியும் ஒரு சத்தம் கேட்டால் இந்த பக்கம் போய்டும். அந்த மாதிரி ஒரு மனது உறுதியற்றவர்களாய் நாம் இருக்கக்கூடாது என்பதற்காக மிக அழகாக சொல்லுகிறார். நாயேனையும் என்கின்ற அறத்தை மிக தெளிவாக சொல்லுகிறார். நாய், பேய் இதெல்லாம் குணம், இழவு. எப்படி சொல்கிறார் பாருங்க, புண்ணியம் செய்தனமே மனமேம்பார். வார்த்தையை பாருங்க, புண்ணியம் செய், கட்டளை போடுறார். ஏன்னா தானாக செய்யாதுன்னு தெரிஞ்சு போச்சு, தானாக செய்யாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் புண்ணியம் செய் அப்படின்னு செய்யினா ஒரு கட்டளை விகிரி. தனமேனார், பணத்தை அடுத்தவாள்கிட்ட கொடு அப்படின்னு. அடுத்தவா நமக்கு நிறையா பணம் கொடுக்கணும்னு நினைப்போம், ஆனால் நாம் அடுத்தவாள் கொடுக்கும்போது எண்ணி தான் கொடுக்கணும்னு நினைப்போம். அதனால் நம்மளால் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னா, ஏன்னா அது பேரில் அவனுக்கு அந்த பற்று என்ன விடலை. புண்ணியம் செய் தனமே மனமே, அப்படி தானே? அப்போ அது என்ன பண்ணுன்னா, பொருளாசையை வைத்து விடாதே. அவருக்கு அந்த பொருளாசையை மறைமுகமாக சொல்கிறாரு. வையம் துரகம் மதகரி மாமகுடம் பெய்யும் கனகம் பெருவிளை ஆரம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ராஜாவுக்கு உண்டான சிம்பல் மாதிரி. எல்லாரும் நாம் நினைக்கிறோம், நமக்கு பெரிய பூமி இருக்கணும், ஒரு பெரிய கார் இருக்கணும், ஒரு நல்ல மதிப்பு இருக்கணும்,
இதெல்லாம் எல்லோராலும் விரும்பக்கூடிய பண்பு, மானுட இயல்பு. பிரகிருதி காமோகி மர்த்தியகா, ஆசை என்பது இயல்பு என்று சொல்லுகிறார். 4 பேர் நல்லதை நாடினார், அதையே நானும் நல்லதென்று நாடினேன். அபிராமி பதிகத்தில் தெளிவாக சொல்கிறார். நல்லதும் கெட்டதும் எனக்கு என்ன தெரியாது. அந்தாதியில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நன்றே வருகினும் தீதே விளைகினும். தீது விளைவோன்னா அதுக்கு உண்டான கர்மாவை நாம் செய்வோமா? ஆனால் இந்த மனம் என்ன பண்ணும்னா, தீது விளைவிப்பது தெரியாமல் நன்மை செய்யும். அப்படி நன்மை பண்ணுற மாதிரி தீதை விளைவிக்கும். அதுதான் மனதனுடைய மிகச்சிறந்த ஒரு இயல்பு. அதை மிக அழகாக வலியுறுத்துகிறார். அதனால் மனது அறத்துக்கு கொண்டு வந்துட்டோம், சிந்திக்க தெரிஞ்சுட்டோன்னா அதுக்கப்புறம் எதை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டாம். அது மாதிரி கொல்லத்தக்கதையும் தள்ளத்தக்கதையும் மிக அழகாக சொல்லுகிறார். மெய்வந்த நெஞ்சு என்று அழகாக சொல்லுகிறார். உண்மையை பேசு அப்படின்னு சொல்கிறார். உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். ஒரு உணர்வினாலே நீ பேச கற்றுக்கொள். நான் ஏதோ வாச்சிருக்கேன், அபிராமி இந்தாதி சொல்லிட்டு போயிருக்கேன், அதனால் நீ காலம்புலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் பாராயணம் பண்ணிட்டேன், எனக்கு அபிராமியும் வரல, அவள் பேரில் அன்பும் வரலன்னு சொல்லாத. நான் அதை பற்றி என்ன பண்ணுறேன், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். என்னோட உணர்வு உனக்கு வரணும். அந்த உணர்வு எப்படி எல்லாம் இருந்தது அப்படின்னா, ஒரு நாளைக்கு அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, இன்னொரு இடத்துல நன்றே உனக்கு அப்படின்னு கேட்பார், இன்னொரு இடத்துல கோபமாக பேசுவார். உய்யும் மெய்யும் இயம்ப வைத்தா இதுவோ உந்தன் மெய்யருளே, இப்படி என்னை பிச்சை எடுக்க விட்டா என்ன அருமை போ, உன்னோட லெவலே வேற அப்படிம்பார். நீ எல்லா புலம்பலையும் உன் சக்தியை குறித்து செய், என் உமையமையை குறித்து செய். எல்லா பிரச்சனைகளையும், எல்லா துன்பங்களையும், எல்லா மகிழ்ச்சிகளையும் யாரிடத்துக்கு கொண்டு செல்லு? அம்பாள்கிட்ட கோச்சிக்கோ. கோவப்பட்டா கூட அம்பாள்கிட்ட கோச்சிக்கோ. அன்பு வச்சா கூட அம்பாள்கிட்ட வச்சுக்கோ. கஷ்டப்பட்டா கூட அம்பாள்கிட்ட சொல்லிட்டு கஷ்டப்படு. அப்படி தானே அவர் அதை புரிய வச்சுருப்பாரு. நாய் எங்கே அடித்தாலும் காலை தூக்குமா, நீ எங்கே அடித்தாலும் டக்குன்னு காலை தூக்கும், அது அதோட இனம். அது மாதிரி மனம் எங்கு அடித்தாலும் அதனுடைய நினைவு எங்கே செல்லணும்? அம்பாள்கிட்ட போகணும். இன்னைக்கு ஒரு கஷ்டம் வந்தது, என்னை நீ தான் கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லுது. அவள் கஷ்டப்படுத்தலை, அவர் நம்மளை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணம் எந்த காலத்துலையும் இல்லை அம்பாளுக்கு. ஆனந்த வடிவு அவள் இருந்தாலும் நீ நினச்சிக்கோ, இந்த கஷ்டத்துக்கு அவள் தான் காரணம் நினைக்கும் பொழுது அந்த நிமிடமாவது யாரை நினைப்பாய்? அம்பாளை நினச்சிருவா. ஒரு ஷார்ட் ரூட் சொல்லி கொடுக்குறாரு. 2 சீடர்கள், ஒருத்தன் சொன்னால் அதிகமான செல்வம் வேணும், மகாலட்சுமியை கும்பிடுவேன் தான். இன்னொருத்தன் சொன்னால் அதிகமான செல்வம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படணும், மகாலட்சுமி நீங்கள் வரவழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவன் 12 ஆண்டுகள் தவம் செய்து இன்னும் திரும்பவே இல்லை. யார்? இன்னொருத்தன் 3 நாளில் திரும்பி வந்துட்டான். 3 நாளில் திரும்பி வந்துட்டான். குருவுக்கே ஆச்சரியம், என்ன திரும்பி வந்துட்டேன் அப்படின்னா, எல்லா செல்வத்தோடையும் வந்தான். எப்படிடா வந்தேன்? மகாலட்சுமியை கும்பிட்டேன். நான் ஒன்றுமே இல்லை, மூதேவியை கும்பிட்டா இனிமேல் என் பக்கம் வராதேன்னு சொன்னேன்னா. அவன் 3 நாளில் வந்துட்டா அப்படின்னா. காரணம் என்னென்ன? மதிக்கத்தக்கதை மதிக்கிறோம். அப்படிதான் அது ஷார்ட் ரூல் சொல்லி கொடுக்குறாரு நமக்கு, அந்த 3 நாளில் வரதை பற்றி. அந்த மாதிரி எப்பொழுதும் ஒன்றை நான் சொல்ல கருதி கொள்ளுகிறேன். அபிராமி பட்டர் மிக அழகாக சொல்லி தருகிறார். இந்த விஷயம் நமக்கு வேண்டாம், இந்த விஷயம். அதனால் நீ உன்னுடைய கோபத்தை யார்கிட்ட காட்டு? அம்பாட்டை காட்டு. உன்னுடைய அன்பு அதை அழகாக அவர் சொல்கிறார். உன்னையே அன்னையே என்பன் ஓடி இந்த மாதிரி நீ என்னை அடிக்கலாமான்னு கேட்குற. அடியார் மெல் அடியார் பெற்ற பாலரையே. அடியார் பொம்மநாட்டி அடிக்கலாமா, கையில் குச்சி தூக்கலாமா, நாங்கள்லாம் தாங்குவோமா, சின்ன குழந்தைகளாச்சே அப்படின்னு அம்பாளை என்ன பண்ணுறாரு? எங்கேயா இருந்தாலும் அம்பாளை என்ன பிடிச்சிக்கோ. அப்படி தானே? ஆனந்தமாய் என் அறிவாய் அம்பாள்கிட்ட போய் சொல்கிறார், நான் ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன், கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது, என்ன திருவுளமோ, இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இன்றைக்கி எனக்கு எல்லாமே புரியுறது. ஆனால் இது என் பண்பு இல்லை, ஏதோ நீ உள்ளுக்குள்ளே பூந்து என்ன பண்ணுற, வேலை செய்கிறேங்கிறார். அப்போ அவருடைய நன்மை, அவருடைய தீமை இதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல சொல்கிறார் பாருங்க, உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும். அறிவு இருந்தாலும் நான் உன்னை கும்பிடுவேன், அது எப்போவாது போயிடுதுன்னா நீ என்ன பண்ணிடணும்? வருந்தியுமே, நான் கூப்பிடாமலே நீ வந்துடணும். ஒருத்தர்கிட்ட பழகிறோம், எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட பத்திரிக்கை வைக்கிறோம், நல்லது கெட்டது பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாத்தையும் சொல்கிறோம். திடீர்னு அவர்கிட்ட சொல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது அவர் என்ன கேட்பார்? என்னடா எனக்கு சொல்லவே இல்லை, உன் பக்கத்தில் இருந்திருக்கேன் சொல்லவே இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி என்னுடைய உடம்பும் உயிரும் மறந்து போகிற போது
நான் உனக்கு சொல்லி அனுப்ப முடியாது, சொல்லாமலே நீ வருந்தி வந்துடுன்னு சொல்லிவிட்டான். அப்படி தானே, வருந்தியுமே அப்படின்னு சொல்கிறார். அந்த அறிவு மறக்கின்ற பொழுதும் கூட சரணம் அரண் நமக்கே என்று மிகவும் அவளுடைய காலே பிடிக்கத்தக்கது. அவள் கொடுக்கலைன்னாலும் வேறு பரசமயம் விரும்பேன் குறித்தேன் மனத்தில் நின் கோலமல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன். அதாவது சத்பக்தர்களுடைய விட்டு அதை விலகி போகாதீங்க அப்படின்னு சில விஷயங்கள்லாம் என்ன சொல்கிறாரு, அந்த அறங்களை சொல்லுகிறார். அந்த அறங்களை செய்தோமேயானால் அபிராமி நம்மிடத்திலே நித்தியவாசம் செய்வாள் என்பதை கூறுகிறோம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. உபாசனா விரோதம், வழிபாட்டிற்கு உதவாத குணங்கள். நம்ம என்னென்னலாம் பண்ணினா நமக்கு தெய்வ அருளானது என்னாகும், விலகி போகும். நல்லதை தெரிஞ்சுக்கிறத விட கெட்டதை தெரிஞ்சு நம்ம விலகிறதுக்கு பார்ப்போம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.